பிரைஸ் த லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 14ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஐசாயா சாப்டர் 54 verse 14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் வார்த்தைக்காய் இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீதியினால நீ ஸ்திரப்பட்டிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநீதியான காரியங்கள், அநியாயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதா? அதை குறித்து நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம நீதினால் ஸ்திரப்பட்டு இருப்போமா. we will be established in righteousness. ஸ்திரமாக இருப்போம். எதனால் தெரியுமா? நீதினால். கர்த்தர் தான் நமக்கு நீதியாக இருக்கிறார். ஆமென். வேதம் அப்படி தான் சொல்லுது. God is our righteousness. அந்த தேவனுடைய நீதி நம்ம மேலே இருக்கும்போது, கர்த்தர் கூட இருக்கும்போது, நம்ம நீதினால் ஸ்திரமாக, நல்லா ஸ்திரமாக, ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், நம்ம ஸ்திரப்பட்டு இருப்போம் என்று தேவன் சொல்லுகிறார். கொடுமைக்கு தூரமாவாய். கொடுமைன்னு தமிழ் பைபிளில் இருக்குது. இங்கிலீஷில் இது டிரான்ஸ்லேஷனில் அப்ரெஷன் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்ரெஷன் நமக்கு தெரியும்ல. அப்ரெஷன்னா அப்படி ஏதோ ஒன்று நம்மளை போட்டு அமிழ்த்துகிற ஒரு காரியம். கொடுமைக்கு தூரமாவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை மிகவும் அழுத்துது பிரியமானவர்களே. இன்றைக்கி நிறைய பேருக்கு மன அழுத்தம், ஏதோ தங்களை அப்படியே அமுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இன்றைக்கி நிறைய நேரங்களில் கடன் பிரச்சனை நம்மளை என்ன செய்யுது, அப்படியே அமுக்குது. என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்படி ஒரு ப்ரெஷர். சிலத்தில் ஒர்க் ப்ரெஷர். சிலர் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுல இருக்கிறதான அந்த மெயின்டைன் பண்ணணும். அவங்க ஸ்காலர்ஷிப்பில் இருக்கிறாங்க யூனிவர்சிட்டியிலனா, அந்த ஜிபிஏ, அந்த பர்டிகுலர் ஜிபிஏவை அவங்க மெயின்டைன் பண்ணாதான் அந்த ஸ்காலர்ஷிப்பை அவங்க ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அது அந்த பிள்ளைகளை போட்டு அமுத்துது. ஏதோ ஒன்று இன்றைக்கி, ஏதோ ஒரு கவலை, இல்லை ஏதோ ஒரு நுகம் அநேகர் என்ன செய்யுது, கொடுமையினால் அப்படியே அமிழ்த்துகிறது, ஒரு அப்ரஸ் பண்ணுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கொடுமைக்கு நீ தூரமாவாய். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த நுகத்தை நம்மளுடைய இடத்துலேருந்து எடுத்து போடுகிறார். கொடுமைக்கு நீ தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய். பயம் வேண்டாம், நீ பயமில்லாதிருப்பாய். கடன்காரர்கள் வந்த உடனே ஒரு பயம் இல்லையா? நம்மளை எதிர்க்கிறவர்கள் வரும் பொழுது ஒரு பயம். ஆனால் அந்த பயத்தெல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுகிறார். நீ பயமில்லாதிருப்பாய், நீ கொடுமைக்கு தூரமாக இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. திகில் என்றால் என்ன? டெரர் இல்லை? என்ன நடக்குமோ, எப்போ என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு திகில். அந்த மாதிரியான திகிலுக்கு நீ தூரமாக இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய வீட்டை திகிலும் கொடுமையும் அணுகுவது இல்லை. ஹல்லேலூயா. எப்போ என்ன நடக்குமோ தெரியலையே, எப்போ என்ன நியூஸ் வருமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த சூழ்நிலையை அப்படியே நான் மாற்றி போடுகிறேன் என்று சொல்லுகிறாரே. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் ஒன்றையும் மாற்ற முடியாது பிரியமானவர்களே. எதையாவது நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுமா? ஒன்றுமே சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம எதை தெரியுமா சேஞ்ச் பண்ண முடியும்? ஃபர்னிச்சர் இங்கேருந்து அங்கே மாற்றலாம், அங்கேருந்து இங்கே மாற்றலாம். நம்ம வாழ்க்கையில் எதையும் மாற்ற முடியாது. ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருந்தால் ஆண்டவர் எல்லாம் மாற்றி போடுவார். ஆமென். அவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். தீமையெல்லாம் ஆண்டவர் நன்மையாய் மாற்றுவார். சாபத்தை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் மாற்றுவார். தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசமாக மாற்றினாங்க, அப்படி தானே? அந்த தண்ணீருக்கு ஒன்றுமே இல்லை, கலர் இல்லை, டேஸ்ட் இல்லை, ஸ்மெல் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த தண்ணீரை கலருள்ள திராட்சை ரசம், டேஸ்டியான திராட்சை ரசமாக, நல்ல மனமுள்ள திராட்சை ரசமாய் கர்த்தரால் மாற்ற முடிந்ததல்லவா? அந்த கர்த்தர் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஐயோ இவங்க என்ன செய்வாங்களோ, ஐயோ இந்த பிரச்சனை என்னை என்ன செய்யுமோ, என் குடும்பத்தை என்ன செய்யுமோ, இது என்னை தலை கவிழ்ந்து விடுமோ, நான் தலை கவிழ்ந்து போய் விடுவானோ, இவ்வளோ நாள் கட்டி காத்த எல்லாத்தையும் நான் இழந்துருவேனோ அப்படின்னு பயப்படுறீங்களா?
கொடுமைக்கும் திகிலுக்கும் நீங்கள் தூரமாக இருப்பீர்கள். அது உங்களை விட்டு விலகி போகிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். அது உங்களை அணுகுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இட் வில் நாட் கம் நியர் யூ. அது உங்களை அணுகுவது இல்லை, உங்களுடைய வீட்டை அணுகுவது இல்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து அதே தேவன் தான் சொல்லுகிறார், நீதியினால நீ ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாய் இருப்பாய், பயமில்லாது இருப்பாய். பயப்பட வேண்டாம். பயத்துக்கு ஆண்டவர் நம்மளை விலக்கி அவர் பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. பயமில்லாது இருப்பாய். ஆண்டவருடைய பிள்ளைங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. இந்த நாளில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த இந்த அருமையான வாக்குத்தத்தம் ஏசாயா 54 14வது வசனம், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. இந்த கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் இந்த காலை வேளையில் நம்ம ஜெபிக்கலாமா?